ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா துபாயில் இருக்கிற வெயிலுக்கு என்னால் ஐஸ்கிரீம் சாப்பிடாம இருக்க முடியாதுங்க. ஸோ இன்னைக்கு ஐஸ்கிரீம் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டேங்க. அது எப்படி செய்யலான்னு பார்க்கறதுக்கு முன்னாடி என்னுடைய பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன்ஸை நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துக்கோங்க. அது கூடவே 1/2 கப் மில்கை மிக்ஸ் பண்ணி ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கு கெட்டியாக தண்ணி சேர்க்காத பாலாக எடுத்துக்கோங்க. நான் UAEல உள்ள அலைன் டபுள் க்ரீம் ஃப்ரெஷ் மில்க் எடுத்திருக்கேன். நான் 1/2 கப் மில்க் எடுத்திருக்கேன். பால் கொதிச்சு வந்ததும் 7லேருந்து 8 ஸ்பூன் சுகர் சேர்த்துக்கோங்க. சுகர் கலந்துட்டு பால் வத்தி வர வர நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் கார்ன்ஃப்ளவர் மிக்ஸையும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டே வாங்க. ஐஸ்கிரீம் செய்ய மில்க் உங்களுக்கு க்ரீமியாக கிடைக்கும். அவ்வளோதாங்க, இது ஒரு ஓரமாக எடுத்து வச்சிருங்க. பட்டர்ஸ்காட்ச் ரெடி பண்ணுறதுக்கு 50 கிராம் சுகரை நல்ல கோல்டன் ப்ரௌன் கலரில் மெல்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அது கூட 1 ஸ்பூன் பட்டரையும் ஆட் பண்ணிக்கோங்க. அதோட கேஷ்யூவையும் மிக்ஸ் பண்ணிட்டு கேஸ் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ ஒரு பிளேட்ல ரெடி பண்ண பட்டர்ஸ்காட்சை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. கொஞ்ச நேரத்துல நல்லா ஆறுனதும் அதை எடுத்து கிரைண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இது மாதிரி இப்போ ஒரு மிக்சர்ல ஃப்ரெஷ் கிரீம் ஆட் பண்ணிக்கிறேன். உங்கள்ட்ட ஃப்ரெஷ் கிரீம் இல்லைன்னாலும் அதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். அது கூட நம்ம ரெடி பண்ண மில்க் கிரீமையும் ஆட் பண்ணிக்க வேண்டியதுதான். ஐஸ்கிரீமுக்கு ஒரு ஃப்ளேவர் வேணும்ல, ஸோ அதுக்காக வெண்ணிலா இல்லைனா ஸ்ட்ராபெரி, இந்த ரெண்டுல ஏதாவது ஒரு எசன்ஸ் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஸ்ட்ராபெரி எசன்ஸ் சேர்த்துருக்கேன். அதில் 1 ஸ்பூன் நீங்கள் சேர்த்துக்கலாம். அடுத்ததா ஒரு கண்டெய்னரில் நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சிருந்த மிக்சரை நம்ம ஆட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ 6 ஹவர்ஸ் நல்லா ஃப்ரீசரில் வச்சுட்டு எடுங்க. இப்போ ஃப்ரீசரில் இருந்து எடுத்துட்டு அதை திரும்பவும் மிக்சரில் கிரைண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஸ்மூத்தியான கன்சிஸ்டன்சி கிடைக்கும். நம்ம மிக்ஸ் பண்ண க்ரீமையும் ஆட் பண்ணிட்டு ஏற்கனவே நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த பட்டர்ஸ்காட்சையும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதாங்க, இதை அப்படியே 6 ஹவர்ஸ் ஃப்ரீசரில் வச்சு எடுத்து சாப்பிட்டு பாருங்க. பா, வேற லெவலுங்க. இதை ஒரு தடவையாவது ட்ரை பண்ணி பாருங்க, அதுக்கப்புறம் நீங்களே விட மாட்டீங்க.